இவ்வளோ நாளாக சின்னதுலேருந்து பெரிய மக்காச்சோளம் வர வரைக்கும் நம்ம தண்ணி கட்டின கஷ்டமெல்லாம் இருக்குது. டே 88 ஆஃப் 100 டே சேலஞ்சஸில் நம்ம 3 லேக் ஏர்ன் பண்ண போகிறோம். நாம் பார்த்தீங்கன்னா மக்காச்சோளம் ஊனி இப்போ பார்த்தீங்கன்னா 87வது நாளுங்க. இந்த மக்காச்சோளம் கொண்டு வரக்கு முன்னாடி நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு தெரியுமா? இப்போ பார்க்குறக்கு நம்ம வெறும் தண்ணி கட்டிட்டு இருக்கிற மாதிரி தாங்க உங்களுக்கு தெரியுது. ஆனால் இதுக்கு முன்னாடி இந்த 88 நாளில் நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு தெரியுமா? அந்த மக்காச்சோளம் உருவாக்குறதுக்காக நம்ம ஆளுகள் எத்தனை ஆளுகள் இதில் வேலை வாங்கிக்கிறோம். அதுக்கப்புறம் வெயில் மழை எதுவுமே பார்க்காம அந்த வெயிலாக இருந்தாலும் நம்ம தண்ணி கட்டுற நிலைமையில தண்ணி கட்டி தாங்க ஆகணும். விவசாயத்தில் தண்ணி மட்டும் கட்டினா போதுமானு கேட்டால் அது மட்டும் இல்லைங்க. அதுக்கான மருந்து, அதுக்கான பக்குவப்படுத்துறது எல்லாம் எப்படின்னா, ஒரு மயில் தொலையிலேருந்து, அப்புறம் பன்றிகள் தொலை இல்லாமல், அப்புறம் இந்த கிளி தொலையிலேருந்து எல்லாத்தையும் காப்பாற்றி மிச்சம் கொண்டு வரதாங்க விவசாயிக்கு பார்த்தீங்கன்னா லாபமாக சேருங்க. நீங்கள் நினைக்கிறது என்னென்னா, விவசாயிகளுக்கு பார்த்தீங்கன்னா அதிகமாக இன்கம் வருதுன்னு தான் நீங்கள் நினைக்கிறீங்க. வெளியே இருக்கிற மக்களுக்கெல்லாம் தெரியாதுங்க. இந்த விவசாயத்தில் இருக்கிறவங்களுக்கு தாங்க தெரியும். அதில் வர லாபம் பார்த்தீங்கன்னா குறைவு தாங்க. ஆனால் நிறைய செலவாகிறது யாருக்குமே தெரியுது இல்லைங்க. வருங்காலத்தில் விவசாயி இருக்குமான்னு கேட்டிங்கன்னா ஒரு ஆச்சரியக்குறி தாங்க. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் உங்கள்கிட்ட சொல்லிட்டேங்க. மறக்காமல் உங்களுக்கு ஏதாச்சும் தெரிஞ்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அப்கமிங் எல்லாத்தையும் பார்ப்போம். பை.